Excuse me, ma'am. Where Yeah. you from? I'm from Bangalore, India. Bangalore Tamilian, so தமிழ்ல கூட பேசலாம். தமிழ் தெரியுமா? ஆமா. துபாயில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துபாயில என்னோட சொந்த கம்பெனி வச்சிருக்கேன். பிசினஸ் செட்டப் ஃபார் யாருக்காவது பிசினஸ் செட்டப் பண்ணனும். எந்த விதமான பிசினஸ் செட்டப் பண்ணாலும் நம்ம எல்லா செட்டப்பும் பண்ணி தரோம். எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி நான் ஒரு 10 வருஷமா பிசினஸ் செட்டப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சொந்த கம்பெனி ஒரு 4 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு மாசம் சம்பாதிக்க முடியும்? மினிமம் ஒரு 15-20,000 ஈஸியா பாத்துறலாம். ஓகே. ரெவென்யூ மேக்ஸிமம் ஒரு 100 வரைக்கும் போக முடியும். ஈஸிலி போலாம். ஆமா 100,000 வரைக்கும். எதுக்காண்டி துபாய்க்கு இந்த தொழில் பண்றதுக்கு வந்தீங்க நீங்க? ஏன்னா நான் இங்க ஒர்க் பண்ண தான் வந்தேன். நிறைய நேஷனாலிட்டிஸ் இருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் கண்ட்ரி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கேட்டர் பண்ணலாம் அப்படின்றதுனால எனக்கு துபாய் ரொம்ப பிடிச்சிருக்கு. துபாய் அவ்வளவுதான், நான் முடிஞ்சா துபாய்? கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா இதே மாதிரி சிச்சுவேஷன் நிஜமாவே கோவிட்ல கூட நான் இங்க தான் இருந்தேன், நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி பூம் ஆச்சுன்னு கூட நான் பார்த்தேன். யாராவது சொல்றாங்க அவ்வளவுதான் துபாய் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க பேச்சு மட்டும் கேட்றாதீங்க. நிறைய பேர் இங்க துபாய்க்கு வேலைக்கு வராங்க, பட் அந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிற அந்த தைரியம் அவங்களுக்கு இல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அந்த முடிவு வந்துச்சு நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்? நிறைய பேர் இங்க வந்து எம்ப்ளாயாவே வந்து கம்ஃபர்டபுள் ஆயிடுறாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா துபாயில வந்து யாருமே பட்னியா இருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு ஹெல்ப்னு கேட்டாலும் உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது ரிஸ்க் எடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கரெக்டான கோல் இருக்கணும், அவங்களுக்கு தேவையான டீம் சப்போர்ட் இருக்கணும். இது மட்டும் இருந்தா யார் வேணாலும் பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மலையாளிஸ் மத்த கம்யூனிட்டிஸ்லாம் பிசினஸ் நிறைய பண்றாங்க. கண்டிப்பா. தமிழ் ஆளுக்க ஏன் அவ்வளவு பிசினஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏற்கனவே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாங்க. ஏன்னா தமிழ் ஆட்கள் ரொம்ப லாயல். இப்போ ஒரு வேலை மேல சேர்ந்துட்டாங்கன்னா அங்கேயே நீங்க பாப்பீங்க 4 வருஷம் 5 வருஷம் அவங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க மத்தவங்களை நம்பி இது இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏமாந்தும் போயிடுவாங்க. அதனால அவங்க எப்பவுமே பயப்படுவாங்க வேற யாரையும் நம்புறதுக்கு. ஏமாந்துடாதீங்க guys.